மன்னர் ஆட்சியின் மூலம் யாரும் முதலமைச்சராக வரவில்லை என்றும் மக்கள் ஓட்டு போட்டுதான் முதலமைச்சராக வந்ததாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆதவ் அர்ஜுன் திமுக குறித்து விமர்சித்து பேசினார். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திமுகவை ஆதவ் அர்ஜுன் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யாரும் பிறப்பால் முதலமைச்சராகிவிடவில்லை என்றும் மக்கள் ஓட்டு போட்டுதான் முதலமைச்சராகி உள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் ஆட்சி செய்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், இந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு என காட்டமாக பதிலளித்தார். மேலும் திமுகவை விஜய் பேசியது குறித்து கேட்டதற்கு தான் சினிமா செய்திகளை படிப்பதில்லை என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார். வாய்ச்சவடால் விட்டு பேசுபவர்கள் இதுவரை எதையும் சாதித்ததில்லை என்று நடிகர் விஜய்க்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். திமுக மீது காலம் காலமாக விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருப்பதாகவும் அதனை கடந்து திமுக வெற்றி நடை போடுவதாகவும் குறிப்பிட்டுள்ள கனிமொழி, கட்டுப்பாடுடன் பணியாற்றினால் திமுக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று இருமாப்போடு கூறுவதாக அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளதாகவும் அது உடைந்துவிடும் என்று பலரும் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் அவர்கள் எண்ணம் ஈடேறாது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மேலும் திருமாவளவன் ஒரு சுயமரியாதைக்காரர் என்றும் அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தன்னையும் அழைத்ததாகவும், ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொள்வதால் அதில் பங்கேற்பது சரியாக இருக்காது என்றும் தான் மறுத்துவிட்டதாக சீமான் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் நூலை வெளியிட்டு அதை தான் பெற்றுக்கொண்டால்தான் அது சரியாக இருக்கும் என கருதியே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுத்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனக்கு அம்பேத்கர் பற்றி பேச யாரும் மேடை அமைத்து தர வேண்டியதில்லை என்றும் அம்பேத்கர் புத்தகத்தை விஜய் வெளியிட்டதை வரவேற்பதாகவும் சீமான் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கு அனுமதி அளிக்காத அரசுக்கும் இந்த பிரச்சனையில் வாய்மூடி மௌனியாக இருக்கும் திமுக அரசுக்கும் இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு வரை முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகள் கேரள அரசின் பொதுப்பணிக்கு தெரிவிக்கப்பட்டு தடையின்றி நடைபெற்றதாகவும், ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் முல்லை பெரியாறு அணை மராமத்து பணிக்கு கொண்டு செல்லப்பட்ட கட்டுமான பொருட்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்றும், இது குறித்து தமிழக அரசும் கேரள அரசும் முரண்பாடான தகவலை தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்த இபிஎஸ், இது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய்க்கு ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு நல்லதல்ல என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், செல்வந்தர்களின் திடீர் அரசியல் வருகை அரசியலுக்கு நல்லதல்ல என்றும் ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு விஜய்க்கு நல்லதல்ல என்றும் கூறியுள்ளார். ஒருவர் பிறப்பாலும் செல்வந்தர்களின் மகளை மணப்பதாலும் பணக்காரர்கள் ஆகிவிடலாம் என குறிப்பிட்டுள்ள அமீர், ஆனால் ஒருவர் மக்கள் ஆதரவளித்து வாக்களித்தால்தான் முதலமைச்சராக முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அங்கு கார்த்திகை தீபத்தின் போது கொப்பரை வைக்கும் இடத்தில் இருந்து 400 அடி அளவிலும், அரைமலை பகுதியில் இருந்து 600 அடிக்கு கீழ் மற்றொரு நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மக்களுக்கு பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது.
உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் வரும் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் அங்கு அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்படுவது மக்கள் மனங்களில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட கனமழையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடு புதைந்ததில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மெல்ல நகர்ந்து வடமேற்கு நோக்கி தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே கரையை கடக்க உள்ளது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழையும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் 11ஆம் தேதி காஞ்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.